கடந்த 2014ஆம் ஆண்டு இவருக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுச்சு. தமிழ்நாடு அரசினால் போடப்பட்டுச்சு. ஆனால் அந்த போலீஸ் பாதுகாப்பு கடந்த 2024ஆம் ஆண்டு போன வருஷம் விலக்கிக் கொள்ளப்பட்டுருச்சு. 2014லேருந்து 2024 வரைக்கும் 10 வருஷம் அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. இந்த திமுக ஆட்சியில் போன வருஷம் அந்த போலீஸ் பாதுகாப்பை விலக்கி கொடுத்தாங்க? கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேலே அந்த ஊழலை கண்டுபிடிச்ச ஒரு பெரும் நேர்மையான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அந்த சாதனைகளை நம்ம கொண்டாடலாட்டி கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லாமல் ஒரு பாதுகாப்பு வழங்க வேண்டியது ஒரு தமிழ்நாடு அரசோட கடமை. அந்த கடமையில் திமுக அரசு கோட்டை விட்டுச்சு? இந்த இடத்துல முக்கியமாக என்ன கவனிக்கணும் அப்படின்னா, பெரிய பெரிய மாஃபியா கும்பலுக்கு எதிரான வழக்கில் ஒரு முக்கியமான விசாரணை அதிகாரியாக இருந்தவர் தான் திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள். அந்த அளவுக்கு ஒரு ஐஏஎஸ் அந்தஸ்து அதிகாரிக்கு பாதுகாப்பு விலக்கி கொள்ளப்பட்டிருப்பது அந்த வினோதத்திலும் வினோதமாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிராக தான் தமிழ்நாடு அரசுடைய செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் உற்று நோக்க வேண்டியிருக்கு. இதனால் தமிழ்நாடு முழுவதும் இயற்கை வள கொள்கை அந்த கொள்ளைக்கு எதிராக போராட்டங்களும் அந்த போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் கூலிப்படைகளால் தொடர்ச்சியாக கொல்லப்படக்கூடிய விஷயங்களும் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்மளும் அதை கண்கூடாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம்.